For today's meditation, let us open the holy book of 1 Samuel chapter 4 and read chapter 15 verse 24, the same passage which we were meditating about yesterday. நாம் நேற்று தினத்திலே தியானித்த முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். And Saul said unto Samuel, I have sinned, for I have transgressed the commandment of the Lord. I have sinned, for I have transgressed the commandment of the Lord And thy words, because I feared the people and obeyed their voice. Hallelujah. Hallelujah. Here Saul is giving an open confession that இங்கே சவுல் வெளிப்படையான ஒரு அறிக்கையை தருகிறார். that the sin which he did in this chapter, it was due to the pressure from the people. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, அத்தியாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்களின் நிமித்தமாக இவன் ஒரு பாவத்தை செய்ய முற்பட்டான். Hallelujah. Hallelujah. And because of them he was forced to do that sin, otherwise he would have obeyed God. இவன் அந்த ஜனங்களுடைய மிகுந்த தொல்லை நிமித்தமாக தேவனுடைய கட்டளையை அவன் மீறினான். அதுதான் உண்மை. Hallelujah. Hallelujah. Like these situations are very widespread in the scripture. இந்த நிலவரம் இந்த அதிகாரம் முழுவதுமாக வேதாகம் முழுக்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வேதாகமத்தில் நாம் காணும்போது நிறைய ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And because of the people around them, ஏனென்றால் அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக. Hallelujah. Hallelujah. Either the people around them are not aware of the word of God, or they do not know the seriousness of the consequences of not obeying the word of God. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளை மீறுகிற ஒரு காரியம். நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள் கொடுக்கின்ற தொல்லையினால் அவர்கள் தேவனுடைய கட்டளை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாமும் தேவனுடைய கட்டளை மீறி நடந்து. And sometimes அவர்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளை மீறுவதற்கு என்ன தண்டனை, அந்த தண்டனையின் இது பயங்கரத்தை அவர்கள் அறியாமல். தேவனுடைய அந்த மற்ற ஜனங்கள் தேவனுடைய கட்டளை மீறி நடந்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதனை அவர்கள் அறியாது இருக்கிற ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. Saint Paul writes in a very nice sentence, says, for the wages of sin is death. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Here Saul said, I have sinned because I fear the people. இங்கு சவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஜனங்களுக்கு நான் பயப்பட்டேன். ஜனங்களுக்கு பயந்ததினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Same like that when we read in the Holy Gospel of Mark chapter 6 verse 26. இதனை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். மார்க் 6:26. And the king was exceeding sorry, yet for his oath's sake, and for their sakes which sat with them, he would not reject her.
And the king was exceeding sorry, yet for the oath's sake, and for them that sat with them, he would not reject her. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணைய நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Here, Herod holds a birthday function. இங்கு ஏரோது அவனுடைய ஜென்ம நாளை கொண்டாட அவன் ஒரு பெரிய விருந்து செய்தான். Hallelujah. And he calls many people. அவன் உலக நாடுகளிலிருந்து நிறைய ஜனங்களை வரவழைத்தான். many people அவனுடைய சொந்த நாட்டிலிருந்து அவனுடைய நாட்டிலிருந்து அநேக பேரை அவன் வரவழைத்திருந்தான். Hallelujah. Hallelujah. And maybe some foreigners also might have been. ஒருவேளை அவனுக்கு கூட தெரிந்தவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கலாம். Hallelujah. Hallelujah. And that time he has a illegitimate affair with his brother Philip's wife. அப்போது அந்த ஏரோது செய்த ஒரு காரியம் பாவம் என்னவென்றால், ஏரோது தன்னுடைய தம்பி பிலிப்பினுடைய மனைவி அவன் சொந்தமாக கொண்டிருந்தான். Hallelujah. Hallelujah. And this this person's name was Herodias. அந்த அவருடைய பெயர் ஏரோதியாள். Hallelujah. Hallelujah. And this Herodias had a daughter and who danced for Herod. இந்த ஏரோதியாளுடைய குமாரத்தி அவள் அந்த பந்தியில் வந்து நடனமாடினாள். Hallelujah. Hallelujah. And she pleased the king. The dance was so pleasing to the king. அவள் ஆடின அந்த நடனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏரோதை அது மிகுந்த மகிழ்ச்சியில் ஆக்கினது. Hallelujah. Then Herod said, I can give you for this dance. You ask whatever you want from me. I will give you even to half of my kingdom. இந்த ஏரோது அவருடைய நடனத்தை பார்த்து அதிலே மயங்கி அவன் சொன்ன ஒரு காரியம், நீ என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் என்னுடைய ராஜ்யத்தில் நீ பாதியாக கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று ஆணை விடுவித்தார். Hallelujah. Hallelujah. And at that time this girl is instructed of her mother to ask the head of John the Baptist. அந்த நேரத்தில் இந்த நடனமாடின அந்த சிறுமி தன்னுடைய தாயினிடத்தில் செல்லுகிறாள். அவள் ஏரோதியாளிடத்தில் செல்லுகிறாள். சென்று ராஜா இப்படியாக சொல்லுகிறார், என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எதை அவரிடத்தில் கேட்பது என்று கேட்கிறார். Hallelujah. Hallelujah. And then she tells her to ask the head of John the Baptist. அவள் சொன்ன ஒரு காரியம், ராஜா இப்படியாக சொன்னார், நீ ஒன்று செய், யோவான் சானுடைய தலையை நீ கேள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Because John the Baptist was already kept in prison by Herod for the purpose because he had talked against this illegitimate affair. இந்த யோவான் சானகன் அவன் ஏரோதை பார்த்து, நீ உன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவி வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னதினால் ஏரோது கோபப்பட்டு அவனை சிறைச்சாலையிலே வைத்திருந்தான். Hallelujah. Hallelujah. And but Herod did not punish him by beheading or he did not execute him. ஆனால் ஏரோது அவன் தெய்வ மனுஷன் என்று அறிந்து அவன் சொல்லுக்கு பயந்திருந்தான். ஒரு காரியம் அவனுக்கு விரோதமாக அவன் செய்யவே இல்லை. Hallelujah. Hallelujah. But because of the people who were sitting at meat with him, அவன் தன்னோடு கூட விருந்துக்கு வந்த ஜனங்கள் அவர்கள் சூழ்ந்திருந்ததினாலே, Hallelujah. Hallelujah. He immediately sent his executioner to bring the head of John the Baptist. அவன் உடனே அவன் ஆணையிடுத்த அந்த காரியம், அவள் கேட்ட அந்த தலையை கொன்று வரும்படி அவன் ஆணையிட்டான். அவனுடைய போர் சேவல் வைத்து யோவான் சானையனுடைய தலையை நீங்கள் வெட்டி கொண்டு வாங்க என்று சொன்னான். Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. So if we are looking for the approval of the people,
it will be very fatal for our holy life. நாம் கூட இருக்கிற ஜனங்களுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்தின் பாதைக்கு அது ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு அது ஒரு நல்லமாய் இருக்காது. பரிசுத்த ஜீவியத்தில் ஊழியத்தின் பாதையில் அது ஒரு நன்மையாக இருக்காது. Hallelujah. Hallelujah. It will turn as a stumbling block for our holiness. அது நமக்கு ஒரு பெரிய கேடாக, நம்முடைய பரிசுத்தத்திற்கு ஒரு கேடாக அமையும், இடரலாக அமையும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு for ministry and our holy life, we only need approval from God. நம்முடைய ஊழியத்திற்காகவும் நம்முடைய பரிசுத்தத்திற்காகவும் நமக்கு தேவையானது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அங்கீகாரம். Hallelujah. Hallelujah. மண் உலகில் நிறையின் துணை, விண் உலகில் நிற போதமே. மண் உலகில் நிறையின் துணை, விண் உலகில் நிற போதுமே. ஆலோசனை தந்து வழி நடத்திய மகிமையில் நிறைவேற்றிக் கொள்வீரே. ஆலோசனை தந்து வழி நடத்திய மகிமையில் நிறைவேற்றிக் கொள்வீரே. காத்திரே கருணையால் சேர்த்திரே கிருபையால், காத்திரே கருணையால் சேர்த்திரே கிருபையால், என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே, என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்பொழுதும் சமூகம் சேருவே. Hallelujah. 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 Here the man of God Saul, he says, I have transgressed the commandment of the Lord and thy words, because I fear the people and obey their words. தேவனுடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை மீறி இந்த ஜனங்களுடைய நிர்பந்தம் நிமித்தமாக, அவருக்கு பயந்தது நிமித்தமாக அவருடைய கட்டளையும் அவருடைய வார்த்தை மீறினேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். Many times we Christians may find ourselves in such a situation. நிறைய நேரங்கள் நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுவது உண்டு. Hallelujah. Hallelujah. It's because we do not spend ample time with the holy word of God. ஏனென்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருகிறது என்று சொன்னால், அதிக நேரம் நாம் தேவ வசனத்தில் நாம் நேரங்களை செலவிடுவதில்லை. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. When we open the holy gospel of John, நாம் படித்த யோவான் எழுதின சுவிசேஷம் chapter 5 verse 44, 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:44. நிர்மலம்மா, யாருன்னா வாசிங்கம்மா. பரவாயில்லம்மா. 5:44. 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? How can he believe which receive honor one of another, and seek not the honor that cometh from God only? How can I believe which receive honor one from another, and seek not the honor which cometh from God only? Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. You must only long for to hear the voice. நாம் தேவனுடைய ஒரு சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆவலாய் காத்திருக்க வேண்டும். Well done, the good and faithful servant. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நல்லது உண்மையும் உத்தமமான Come enter into the joy of thy Lord. நீ என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து சந்தோஷமாய் இரு. Hallelujah. Hallelujah. That must be our motto in our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின், தேவன் அழைக்கிற அந்த குரலை கேட்டு அந்த நம்முடைய வாழ்க்கையில்
நாம் லட்சியமாய் லட்சியமாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Not this year I want to get this award from government. எனக்கு இந்த வருடம் இந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு விருது பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. This year I want to get the Padma Shri award. இந்த வருடம் எனக்கு பத்மஸ்ரீ விருது வேண்டும் என்று நாம் ஆவலா இருக்கக்கூடாது. Hallelujah. ஹல்லேலூயா. For us, we want only the reward from heaven. நாம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகின்ற ஒரு வெகுமதிக்காக நாம் காத்திருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Lord Jesus Christ says here, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து how can he believe which receive one of another? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த That's what Herod did. இதேதான் ஏரோது அவன் செய்தான். He wanted in the Judean culture the honor was very important. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு கௌரவம் ஒரு முக்கியமானது ஒன்றாக காணப்பட்டது. அவருடைய கலாச்சாரத்தில் கௌரவம் என்பது மிகப்பெரிய காரியம். Hallelujah. Hallelujah. Once a word has been uttered, there's no turning back. அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் திரும்பவே மாட்டார்கள் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து. Hallelujah. Hallelujah. So Herod was calculating all that. இங்கு ஏரோது எல்லாவற்றையும் அவன் கணக்கிலே வைத்துக் கொண்டுதான் இருந்தான். And therefore he put John the Baptist, a holy man, to death. அவன் அதனால் தான் எல்லாவற்றையும் சரியாக அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை சிறையிலே வைத்திருந்தான். No, that's why he put John the Baptist to death. அவன் யோவான் ஸ்நானகனை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தான். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Lord Jesus Christ is saying here, how can he believe which? How can he believe? நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? In other words, he is saying, if we want honor from others, then இன்னொரு வார்த்தைகள் அவர் சொல்லுகிற காரியம், மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்று சொன்னால், we will not keep the commandments of God. நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. Hallelujah. Hallelujah. If we want honor from God, நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு மதிப்பு வர வேண்டும், வெகுமதி வர வேண்டும். And then we will keep all the commandments. அப்போது எல்லா கட்டளைகளும் நாம் கீழ்ப்படிவோம். Hallelujah. Hallelujah. In the holy book of Hebrews, chapter 11, verse 6. பரிசுத்த எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith it is impossible to please him. For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. But without faith it is impossible to please him. For he that cometh to God must believe that he is the rewarder of them that diligently seek him. Hallelujah. 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 Today you may be in various kinds of problems. இந்த நாளிலும் கூட अनेक விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். But today God wants to remind you that he is a rewarder of them that diligently seek him. தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உண்மையாய் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. அவர் பலன் அளிக்கிறவர். அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So let's read the holy book of Proverbs, chapter 28, verse 1.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். The wicked flee when no man pursueth, but the righteous are bold as a lion. The wicked flee when no man pursueth, but the righteous are bold as a lion. ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We need, as children of God, we need courage. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். Hallelujah. Hallelujah. This courage you can get in the presence of God. இந்த தைரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். Hallelujah. 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 And whatever people may say against our ministry, we must persevere. நாம் நமக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாம் ஒருபோதும் கலங்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. The wicked flee when no man pursueth. நாம் ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார் என்று நாம் வாசித்தோம். Hallelujah. Hallelujah. But God doesn't want us to flee, even when flee from the ministry, even when someone is pursuing us. நம்மை யாராவது தொந்தரவு செய்து நமக்கு தொல்லை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் சொன்னாலும் கூட நாம் ஓடி போகிறவர்களாக அல்ல, நாம் ஊழியத்தை விட்டு போகிறவர்களாக அல்ல, தைரியமாய் எதிர்த்து நின்று போராட வேண்டும். Hallelujah. Hallelujah. Even in the face of opposition, God wants us to persevere. இந்த எது நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Just like he persevered. அவர் எப்படி எதிர்த்து நின்றாரோ, Hallelujah. He wants us also to persevere. அப்படியே நாமும் எதிர்த்து நின்று ஜெயம் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Whatever, even the chief priests of the Sanhedrin, they spat on Jesus. பிரதான ஆசாரியன் சனகரிப் சங்கத்திலே அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்ற பொழுது அவன் அவரை பார்த்து காரி உமிழ்ந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. And before that, various people told him, don't go to the cross. அதற்கு முன்பு நிறைய ஜனங்கள் இப்படியாக சொன்னார்கள், நீ சிலுவைக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். Hallelujah. Saint Peter himself tells him. இதனை அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இப்படித்தான் சொல்லுகிறான், நமக்கு இது நேரிடக்கூடாதே என்று சொல்லுகிறான். Hallelujah. Hallelujah. But Lord Jesus knows his purpose for coming to this world. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று. Hallelujah. Hallelujah. Just to give his life as a ransom for many. அவர் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் கொடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He was bold as a lion, and therefore in Revelation he is called as the Lion of the tribe of Judah. அவர் ஒரு சிங்கத்தை போல அவர் எல்லாவற்றிலும் தைரியம் கொண்டிருந்தார். அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And he went to the cross and laid down his life and cursed the head of the serpent. அவர் சிலுவையின் மீது ஏறி சென்று தன்னுடைய உயிரை அவர் நமக்கு கொடுத்தார், சாத்தானுடைய தலையை நசுக்கினார். Hallelujah. And he shed his holy blood. அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். And on the third day he rose again. மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். So that those who believe him, even if their body rests in the ground, one day when he returns, their bodies will be resurrected.
அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாமும் விசுவாசிக்கிறோம். மரணத்திற்கு பிறகு அவருடைய வருகையிலே நாம் உயிர்த்தெழுவோம் என்று. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So we also should not expect approval from others to do the ministry. நாமும் கூட மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. Hallelujah. தேவனாலே இது வர வேண்டும். Hallelujah. Hallelujah. We need only God's approval. தேவனிடத்திலிருந்து மாத்திரம் நமக்கு உத்தரவு வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May God preserve all for his holy coming. தேவன் தாமே அவருடைய பரிசுத்த வருகைக்காக நம்மை பாதுகாப்பாராக. May God bless us all with these words. தேவன் தாமே இந்த வசனங்கள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.